ஹாய் அமீஸ் அவர் யூ ஆல் ஐம் குட். இன்றைக்கி நம்ம ஒரு செமையான வீடியோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். உலக புகழ்பெற்ற நம்ம பிடிஎஸ் ஜங்குக் மற்றும் ஜிமின் இப்போது யாரை பார்க்க போனாங்கன்னா லெஜெண்டரி மார்ஷல் ஆர்டிஸ்ட் வீரரான ஜூ ஜாங் ஹூன் கூட சேர்ந்து ஒரு நாள் முழுக்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த ஷோவை எங்கே எடுத்தாங்கன்னா கொரியாவில் இருக்க யாஞ்சுன்ற பிளேஸில் எ வின்டர் டே இன் யாஞ்சு. இதில் யார் முக்கியமாக வராங்கன்னா இந்த ஸ்டைலிஷ் மிஸ்டர் ஜோ தான். அவர் தான் அவங்க கூட 2 பேர் கூட வந்து இந்த ஹோல் டேவை ஸ்பெண்ட் பண்ண போகிறாரு. அவர் ரொம்ப பார்க்கவே ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வேர்ல்டே மீட் பண்ண நினைக்கிற ஒரு பர்சன்ஸை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அபவுட் ஒரு 3 இயர்ஸ் இருக்கும் அவங்கள நான் மீட் பண்ணி. ஜங்குக்கு தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ண 3 இயர்ஸ் பிஃபோரு. அது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறைய ஒர்க் அவுட்லாம் பண்ணியிருக்கோம். அப்புறமா நிறைய ஃப்ரூட்ஸு ட்ரிங்க்ஸ் எல்லாமே நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்கோம். அப்படின்னு அந்த கேரி கூட அந்த பேக் கூட நார்மலாக எடுத்துகிட்டு போக மாட்டார். இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இப்போ அந்த ஷோவுக்கு அவன் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு வந்திருக்காருன்னு சொல்கிறாரு. அதான் பிடிஎஸில் ஜங்குக்கோட நேம் அவர் என்ன வச்சுருக்காருன்னா குக்குன் தான். கூடவே ஜிமினியும் கூட்டு வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அவரோட ட்ரீமே இப்போ ரொம்ப ட்ரூ ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட மந்த்லி பிரதர் ஜேகோப் இங்கே வந்திருக்காருன்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆஃப்டர் வந்து ஜேகோப் ஷோவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க மேபி அதை பார்த்துருக்கலாம், அதனால தான் அவங்க வந்திருந்தாங்க, மேபி நாங்கள் ஃபன் எபிசோடாக பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறாரு. இப்போ தான் நம்ம ஜிமின் அண்ட் ஜங்குக்கோட என்ட்ரியே. இவர் தான் மந்த்லி பிரதர் நம்பர் 1, அவர் மந்த்லி நம்பர் பிரதர் 2. ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அவங்கள பார்த்ததுக்கப்புறம். இங்கே ஜூ வந்து ஜங்குவை பார்த்துட்டு ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் நான் அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சானாக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஜங்குக் மற்றும் ஜிமினோட ஹேர் ஸ்டைலையும் அவங்களோட ஃபிட்னஸையும் பார்த்து மிஸ்டர் ஜூ பாராட்டுறாரு. பதிலுக்கு ஜங்குக், சார் உங்கள் மசில்ஸ் நல்லா செமையாக இருக்குன்னு விளையாட்டாக சொல்கிறாரு. அங்கே இருக்கிற பயங்கரமான சுட்டை தாங்கிட்டு இவங்க பண்ணுற லுடிகள் ரொம்பவே பார்க்க ஜாலியாக இருக்கும். இப்போ ஜானாக்குள்ளே இருக்கும்போது ஜங்குக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. அவங்க லால இருந்தப்போ கிட்டத்தட்ட 100 சாங்ஸ் உருவாக்குனாங்களாம். அதிலிருந்து பெஸ்ட்டு 14 சாங்ஸ் தான் அவங்க ஆல்பத்துக்காக தேர்ந்தெடுக்காங்கன்னு சொல்கிறாரு. இப்போ தான் வீடியோவோட ஹைலைட்டே வருது. மிஸ்டர் ஜூ ஒரு விசித்திரமான ஆசையை சொல்கிறாரு. அவருக்கு பிடிச்சவங்க காதை அவர் க்ளீன் பண்ணணுமா. என்னது, காதை க்ளீன் பண்ணுறது தான் ஜிமின் சிரிக்கிறாரு. ஆனால் அப்புறமா மிஸ்டர் ஜூவோட மடியில் படுத்துக்கிட்டு ஜிமின் காதை க்ளீன் பண்ணிக்கிறாரு. ஒரு அப்பா தன் மகனுக்கு செய்கிற மாதிரி நினச்சி அவர் ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டோட பண்ணுறாரு. நெக்ஸ்ட் நம்ம ஜங்குக்கும் ஜூ மூலமாக வந்து காதை க்ளீன் பண்ணிக்கிறாரு. ரொம்ப க்யூட் பன்னி மாதிரி படுத்துக்கிட்டு நல்லாவே காதை கட்டிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குன்னு சொன்னார். ஆர்மி இப்போ தான் நமக்கு ரொம்ப ஜெலஸான ஒரு மொமெண்ட்டு. நம்ம ஜிமின் ஜூவுக்கு காதை க்ளீன் பண்ணுறாரு. ஜேக்கவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக லைட்லாம் கொடுத்து கமெண்ட் கொடுக்குறாரு. ஜூவும் சொல்கிறாரு, இப்போ ஆர்மிஸ் ரொம்ப ஜெலஸ் ஆவாங்க இதுனா இப்போது அப்படின்னு சொல்கிறாரு. சாணம் முடிஞ்சு எல்லாரும் செம பசியில் பிபிக்யூ சாப்பிட போகிறாங்க. அங்கே ஜங்குக் ரொம்ப பொறுப்பாக கறியை சுட்டு எல்லாருக்கும் பரிமாறுறாரு. அப்போது ஜிமின் தனக்கு ஜப்பான் போக ஆசையாக இருக்குன்னு சொல்ல, ஒசாகா என் ஏரியா, நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு மிஸ்டர் ஜூ வாக்கு கொடுக்குறாரு. மிஸ்டர் ஜூ ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறாரு. எப்படி நீங்கள் இவ்வளோ வருஷமாக ஒற்றுமையாக இருக்கீங்கன்னு. அதுக்கு ஜிமின் சொன்ன பதில், பேச்சுவார்த்தை தான் முக்கியம். அவங்களுக்குள்ள சண்டை வந்தால் அன்னைக்கே எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசி முடிச்சுக்குவாங்கன்னு சொல்கிறாரு. கடைசியாக அவங்க ஆல்பம் அரிராங் பற்றி பேசுகிறாங்க. அரிராங்னா என்னன்னு கேட்டப்போ, ஆரியனா நேசிப்பது, ராங்னா நீங்கள் அப்படின்னும், அதாவது நாங்கள் நேசிக்கும் ஃபேன்ஸு அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. ஆர்மியை நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம்னு உருக்கமாக சொன்னார் ஜேகே. வீடியோவோட கடைசியில் ஜிமின் மிஸ்டர் ஜூவோட ஃபோன் நம்பரை கேட்டு வாங்குறாரு. இப்போ மிஸ்டர் ஜூவுக்கு பிடிஎஸில் 3 பிரதர்ஸ் கிடச்சிருக்காங்க, ஜேகோப், ஜிமின் அண்ட் ஜங்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஆமி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆமி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஆமீஸ். லெட் அஸ் சீ நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.